ஆமா, ஓவியா எங்க? ரூம்ல இருப்பா. போய் அவளை பாத்தியா? நான் எதுக்கு அவளை பார்க்கணும்? முளைச்சி 3 இலை விடல, அதுக்குள்ள அவளுக்கு கோவம் பொத்துக்கிட்டு வருது. நான் போய் அவளை சமாதானப்படுத்தணுமா? என்னம்மா நீ சின்ன புள்ள கூட போய் சரிக்கு சமமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்க? நான் இனியா கிட்ட எப்படி நடந்துக்கிறனோ அதே மாதிரி தான் ஓவியா கிட்டயும் நடந்துக்கிறேன். அந்த புள்ள என் மேல பாசமா இருக்குல்ல, அப்புறம் இவளுக்கு மட்டும் என்ன? எல்லா பிள்ளைங்களும் ஒரே மாதிரி இருப்பாங்களா? இனியா உன் கூடவே இருக்கா, உன்னை பத்தி அவளுக்கு நல்லா தெரியும். நீ அதட்டி பேசினாலும் அதுல அன்பு இருக்குன்னு அவளுக்கு புரியும். இவ பாவம் வாரத்துக்கு ஒரு முறை தானே இங்க வந்துட்டு போறா. அங்க அவகிட்ட என்னென்ன சொல்லி அனுப்புறாங்கன்னு நமக்கு தெரியுமா? நாம தான் அந்த பிள்ளைகிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். இங்க பாருங்க, இவளுக்காக நான் ஒண்ணும் நடிக்க முடியாது. நான் எப்படி இருப்பனோ அப்படிதான் இருப்பேன். நீ இப்படியே இரு, நான் அவளை போய் பார்த்து. ஏங்க நீங்க இருங்க, அவ வருவா, உட்காருங்க. தோ அவளே வந்துட்டா. என்னடா ஏதாவது குடிக்கிறியா? பிஸ்கட் ஏதாவது தரவா? ஏய், தாத்தா உங்ககிட்ட தானே கேட்டுட்டு இருக்காரு, உனக்கு காது கேக்குதா இல்லையா? இப்படி பதில் சொல்லாமே இருந்தா என்னடி அர்த்தம்? சும்மா இரு, குழந்தை தானே. சரிம்மா பெரிய மனுஷி, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், மனசுல எதையும் வச்சுக்காத, என்ன மன்னிச்சிடு போதுமா? இங்க பாரு, பாட்டிக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். அந்த சின்ன டிவியை மட்டும் நீ வீட்டுல விட்டுட்டு வந்திருந்தேன்னு வச்சுக்கையே, இங்க பேசலாம், விளையாடலாம், சமைக்கலாம், கோவிலுக்கு போலாம். இதுக்கு தான் நான் உன்கிட்ட கோச்சிக்கிறேன். நான் எவ்வளவு நேரமா உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், நீ எதையுமே காதுல வாங்காம அதையே பாத்துக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ திரும்ப அதையே பாத்துட்டு இருக்க. இது விட்டு புடுங்கனதா சரிப்பட்டு வரும். கூடாது. குடு. இல்ல, நான் கொடுக்க மாட்டேன். கொடுக்க மாட்டேன். குடுக்கறேன்ல. பாட்டி கொடுங்க பாட்டி. நீ கிளம்பற வரைக்கும் நான் தரவே மாட்டேன். ஏய் விடாத. விடுறி. சின்ன பிள்ளைகிட்ட போய் மல்லுகட்டி நிக்கறா. இது உன் கையில இருக்கிற வரைக்கும் நீ பேச மாட்டே. குடு இத. குடு. சொன்னா கேளு. குடு. ஓவியா. பாட்டி கொடுங்க பாட்டி. விடாத. ஐயோ பாட்டி கொடுங்க. பாட்டி கொடுங்க. கொடுங்க சொல்றல. அம்மா. ஐயோ. ஐயோ. என்னாச்சு? ஓவியா? என்னமாச்சு? என்னடா ஆச்சு? என்னாச்சுமா? சரவணா. எத்தனை தடவை சொல்றது? அறிவு இருக்கா? என்னங்க, ஒரு மாவு கட்டு போட்டா சரியாயிரும்ல? ஓ தேவையில்லைல, துணிலே கட்டிடலாம் இல்ல? ஓ இந்த ஓட்ட ஓட்டியா ஸ்டிக்கர் இருக்குமே, அதை ஒட்டிட்டோம்னா இந்த வீக் அப்படியே வந்துடும்ல? அப்படிதானே? தெரியுங்க எனக்கு. இங்க பாருங்க, நீங்க டாக்டரா நான் டாக்டரா? ஏங்க ஏன் ஏன் கோச்சுக்கிறீங்க? பின்ன வந்ததுல இருந்து பாக்குறேன், நீங்களாம் ஒவ்வொன்ன சொல்லிட்டே இருக்கீங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். இந்தாங்க. ஹலோ. என்ன? இல்ல, எனக்கு ஏதாவது தெரியுதான்னு பார்த்தேன். சரி 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 சரி, நீங்க தான் டாக்டர், நீங்களே பாருங்க. பாப்பா ஒண்ணும் இல்ல, கால லைட்டா பிசகி இருக்கு, அவ்வளவுதான். பிராக்சர் எல்லாம் எதுவும் இல்ல. ஓ அப்பாடா. சரி பாப்பா, நான் கை வச்சு பாக்குறேன், நீ வலிச்சா மட்டும் சொல்லு. ஐயோ இல்லைங்க, வலிக்குமேன்னு தான். ஐயோ என்ன இங்க ஸ்விட்ச் போட்டு அங்க லைட் எரியுது? சாரிங்க, பாருங்க. ஐயோ பாத்துங்க, பாத்து, பொறுமையா பொறுமையா. நீங்க முதல்ல வெளிய போங்க. ஏங்க? பாப்பா முதல்ல உங்க மாமாவை வெளிய போக சொல்லு. ஏங்க அது சின்ன பிள்ளை, அதை மட்டும் தனியா விட்டுட்டு நான் எப்படிங்க வெளியே போறது? எதனா பயந்துருச்சுன்னா? அப்ப உன்னை கத்தி சின்ன பிள்ளைய பயமுத்துறீங்களே, அது பரவாயில்லையா? சரிங்க, நான் எதுவும் பேசல, நீங்க பாருங்க. பாருங்க, சத்தம் வரக்கூடாது, அமைதியா இருக்கணும், இல்லனா வெளிய தூக்கி போட்டுருவேன். சரிங்க சரிங்க.
இது சின்ன சுளுக்கு தான். ம். அசையாம இருக்கிறதுக்கு சின்ன துணி மட்டும் கட்டி விடுறேன். டேப்லெட் தரேன், சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. 2 நாள் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியா போயிடும். ஏங்க இந்த கட்டு போடாம இருக்க முடியாதா? நான் என்ன மாவு கட்டா போட போறேன்? கொஞ்சமா மருந்து வச்சு கட்டு போட போறேன். ஏங்க இந்த கட்டு போட்டா தெரியும்ல? ஆமா தெரியும் தான். அதுல என்ன பிரச்சனை? பிரச்சனையெல்லாம் ஒண்ணும் இல்ல. கட்டு போட்டா வீட்ல தான் கொஞ்சம் பிரச்சனை வரும். கட்டு போட்டா வீட்ல பிரச்சனை வரும், கட்டு போடலனா கால்ல பிரச்சனை வரும். பரவாயில்லையா? சரி 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 பரவாயில்லைங்க, நீங்க கட்டே போடுங்க. மாமா, என்னம்மா? என்ன அம்மா கிட்ட கொண்டு போய் விட்டுறியா? இல்லம்மா வேணாம், நம்ம வீட்டுக்கே போலாம். அப்பா வந்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட பேசிட்டு அப்புறமா என்னன்னு பாத்துக்கலாம். சரியா? தேங்க்ஸ். எதுக்குங்க? இன்னும் நான் உங்க கேஸ் எடுத்து நடத்தவே இல்லையே. இந்த தேங்க்ஸ் கேஸுக்கு கிடையாது, என்ன வீட்ல கொண்டு வந்து டிராப் பண்ணதுக்கு. என்ன சிரிக்கிறீங்க? ஒண்ணும் இல்லைங்க. சொல்லுங்க. 2-3 தடவை உங்களை இப்படி டிராப் பண்ணியிருக்கேன். சரி, அதுக்கு ஒரு ஃபார்மாலிட்டிக்காவது நீங்க என்ன வீட்டுக்குள்ள வாங்கன்னு கூப்பிடலாம். கூப்பிடவே மாட்டேன்றீங்களே, ஏங்க? ஒரு பேச்சுக்கு நான் கூப்பிட்டா நீங்க நிஜமாவே வீட்டுக்கு வருவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நான் கூப்பிடல. எதுக்குங்க ஃபார்மாலிட்டிக்காக கூப்பிடணும்? நிஜமாவே வீட்டுக்குள்ள கூப்பிட்டு ஒரு காஃபி கொடுக்க கூடாதா? இதெல்லாம் பிளான் பண்ண முடியாது, அதுவா நடக்கணும். அப்படி தோன்றப்போ நானே கூப்பிடுறேன். எனக்கு ஹெல்ப் பண்றீங்க, பதிலுக்கு நான் உங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு ஒரு காஃபி கூட குடுக்கலையேன்னு என்ன கில்ட்டியா ஃபீல் பண்ண வச்சிடாதீங்க. ஏங்க அந்த அளவுக்குலாம் சீன் இல்லை. நீங்க சொல்ற மாதிரி அது ஒரு ஃப்ளோல நடக்கட்டும். பாய். அன்பு, அத்தை, உன் வண்டி எங்கம்மா? வண்டியை சர்வீஸ்க்கு விட்டுருக்கேன். ஆட்டோல வந்திருக்கலாமே. ஆட்டோ கிடைக்கல அத்தை. ஆட்டோ கிடைக்கலனா மலருக்கு போன் பண்ணிருந்தா அவளே உன்னை வந்து கூட்டிட்டு வந்திருப்பால. உங்களுக்கு என்ன பிரச்சனை அத்தை? இந்த ராத்திரியில கண்டவங்களோட வண்டியில வந்து இறங்குறது நல்லாவா இருக்கு? இத 4 பேர் பார்த்தா 4 விதமா பேச மாட்டாங்க? எந்த 4 பேர் அத்தை? நம்ம கஷ்டப்படும் போது வேடிக்கை பார்த்தாங்களே அந்த 4 பேரா? நம்ம பிரச்சனையில நின்னப்போ நம்ம போனை கூட எடுக்காம போனாங்களே அந்த 4 பேரா? இப்ப நம்ம நல்லா இருக்கோம்னு ஒரு எதிர்பார்ப்போட நம்ம கிட்ட பேசிட்டு போறாங்களே அந்த 4 பேரா? இத பாரு அன்பு, ஒரு தனியா இருக்கிற பொம்பளை இந்த ராத்திரியில ஒரு ஆம்பளை கூட வந்து இறங்காதன்னு நான் யதார்த்தமா தான் சொல்றேன். நீ எதுக்கு குதர்க்கமா பதில் சொல்ற? அத்தை, நான் யாருன்னு எனக்கு தெரியும். நான் யாருக்கும் எந்த விளக்கமும் சொல்ல தேவையில்ல. அப்படியே உங்ககிட்ட யாராவது கேட்டாங்கன்னா அவங்கள என்கிட்ட வந்து பேச சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். தாத்தா வலிக்குது தாத்தா. அழாதரமா, எல்லாம் சரியாயிடும். ஓவியா இந்தாம்மா குடி, ஜூஸ் குடி. மாமா வலிக்குது மாமா. ஐயோ ஓவியா, ஹே என்னாச்சுடா? டேய் சிவம், பதறதுக்கு ஒண்ணும் இல்ல, சின்ன அடிதான். என்னப்பா சாதாரணமா சொல்றீங்க? ஓவியா என்னாச்சுடா தம்பி? அப்பா வலிக்குதுப்பா. எப்படிடா அடிபட்டுச்சு? வலிக்குதா? சரி
அடாது. அண்ணா சின்ன அடி தானே, எக்ஸ்ரேலாம் எடுத்து பார்த்தாச்சு, ஃப்ராக்சர்லாம் எதுவும் இல்லை, லேசாக சின்னதாக காலில் அடிபட்டிருக்கு, அவ்வளோதான். நாளைக்கு ஒரு நாள் சரியாயிருங்க. டேய் என்னடா நீ விளையாடும் போது பார்த்து விளையாடக்கூடாதா? தடுக்கி விழுந்துட்டியா? நான் ஒண்ணு தடிக்க விழல, பாட்டி தான் என்ன தள்ளி விட்டாங்க. மாட்டி தள்ளி விட்டுட்டாங்க. என்னுடைய ஐபேட புடிச்சு இழுத்தாங்க, தர மாட்டேன்னு சொன்னேன், போன்னு சொல்லி தள்ளி விட்டுட்டாங்க. அது ஒண்ணு இல்லடா, ஐபேட ஓவியா கிட்ட இருந்து உங்க அம்மா வாங்க போனா அத பேலன்ஸ் பண்ண முடியாம ஓவியா கீழே விழுந்துட்டா, அவ்வளவுதான். என்னம்மா நீங்க எதுக்கு தேவையில்லாம அவகிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? மம்மி ஸ்நாக்ஸ் கொடுத்து விட்டாங்க, அதெல்லாம் நான் சாப்பிட கூடாதுன்னு சொல்லி திட்டுறாங்கப்பா. அம்மா எத்தனை தடவை தான் உங்களுக்கு சொல்றது, புரிஞ்சுக்க மாட்டீங்களா? அவகிட்ட அப்படி பேசாதீங்கன்னு சொன்னா உங்களுக்கு புரியாதா? இவ்வளவு வயசாச்சுல்ல, கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா? சின்ன பொண்ணுக்கு ஈக்குவலா அவகிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இல்லடா சிவம், அவ வந்து அம்மா அவ பாட்டுக்கு அவ ஐபேட பாத்துட்டு இருக்க போறா, அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு தேவையில்லாம அவகிட்ட போய் அதை கொடு இதை செய்யன்னு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? டேய் பாவண்டா உங்க அம்மா, ஏற்கனவே புள்ள அடிபட்டு போயிருக்கான ஒரு நொந்து போயிருக்கா, திரும்ப நீ அவளை போய் கத்திட்டு இருக்க. வேற என்ன பண்ண சொல்றீங்க? இதையே இன்னொருத்தர் பண்ணியிருந்தா நம்ம சும்மா விடுவோமா? அதே தப்ப இவங்க பண்ணா நான் என்னதான் பண்றது? வாரத்துக்கு ஒரு நாள் வரா, அவகிட்ட அன்பா பேசுங்க, அவளுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யுங்க, அப்பதானே அவளுக்கு இங்க வரணும்னு தோணும். அதை விட்டுட்டு நீங்க நினைக்கிறத அவ செய்யணும்னு நினைச்சா அது இல்ல சிவம். அம்மா என்கிட்ட விளக்கம்லாம் சொல்லாதீங்க, எனக்கு தெரியும் நீங்க அப்படிதானே. இப்ப உங்களாலதான் அவ கால் அடிபட்டு உட்கார்ந்துருக்கா, இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? டேய் சிவா, ஒண்ணு இல்ல விடுறா. அப்பா நீங்க பேசாம இருங்கப்பா. அம்மா எதை சொன்னாலும் நீங்க சரி சரின்னு தலையாடிக்கிட்டே இருக்கீங்க. அவங்க தப்பு பண்ணா தப்புன்னு சொல்லலாம்ல, என்ன பண்ணாலும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு. அவளை இப்படி பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. தயவு செஞ்சு என் முன்னால நிக்காதீங்கம்மா, அப்புறம் கோவத்துல ஏதாவது சொல்லிட போறேன். ஏய் இனியா, இன்னும் எவ்வளவு நேரம் தான் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருப்ப? வா உள்ள போலாம், உங்க அப்பா வந்தானே போய்க்கலாம். இல்ல அப்பா இப்ப வந்துருவாருமா. அப்பா வலிக்குதுப்பா. நம்ம இப்படியே மம்மி கிட்ட போனோம்னு வை, மம்மி கோச்சுக்குவாங்க, என்கிட்ட பயங்கரமா சண்டை போடுவாங்கடா. அதனால இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இங்க இருந்துட்டு நாளைக்கு காலையில அப்பா உன்னை கொண்டு போய் விட்டுறேன், சரியா? இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அப்பா கூட தங்குவியா தங்கம்? வா. அப்பா என்னம்மா வலிக்குது. ஒன்னும் இல்லடா, கண்ணை மூடி தூங்கு, தூங்கி எந்திரிச்சா எல்லாம் சரியாயிடும், சரியா? கண்ணை மூடு. குட். என்னடா வெளில உட்காந்துருக்கீங்க?
பாத்தீங்களா பவல 6 மணில இருந்து அவங்க அப்பனுக்காக எங்கே உட்கார்ந்துட்டு இருக்கா. இவ இப்படி பண்றதெல்லாம் பார்க்கும்போதுதான் எனக்கு அவன் மேல அப்படியே இன்னும் கோவம் அதிகமாகுதுப்பா. சரிடா, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். குழந்தைகிட்ட எதுவும் காட்டிக்காத. செல்லக்குட்டி, ஏன் இப்படி உட்காந்துருக்கீங்க? போங்க போய் விளையாடுங்க. அப்பா வந்த உடனே தாத்தாவே கூப்பிடுவேனா? 7 மணிக்கெல்லாம் வரேன்னு சொன்னாரு. இன்னும் ஆளையே காணும் தாத்தா. வரும்போது வரட்டும்டா செல்லக்குட்டி. சரி, நமக்கு என்ன இப்ப அவசரம்? இல்ல தாத்தா, எனக்கு ஹோம்வொர்க் இருக்கு. இப்ப அங்க போய் தான் எழுதணும். அவனுக்கு என்னைக்கு பொண்டாட்டி பிள்ளைங்க ஞாபகம் இருந்திருக்கு? எப்ப பாரு 2 தடியனங்களோட ஊரை சுத்த வேண்டியது, அப்புறம் வந்து சாரி சொல்ல வேண்டியது. மம்மி, டாடி பாவம், அவருக்கு ஏதோ வேலை இருக்கும். போதுமா, உடனே உங்க டாடிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்துடாத. மம்மி, டாடிக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்களேன். அரசிமா, அவ சொல்றது கரெக்ட் தான். இங்க பாரு, ஓவியாவையும் கூட்டு வரணும்ல. கால் பண்ணு, அவனுக்கு கால் பண்ணு. அப்பா பாருங்க, பேய பத்தி நினைச்ச உடனே பேயே ஃபோன் பண்ணுது. யாரா அவனா? சரி சரி, என்னன்னு கேள். ஹலோ. இங்க ஒருத்தி 6 மணில இருந்து மூட்டையை கட்டிட்டு வாசல்ல உட்கார்ந்திருக்கா. நீ எப்போ வருவ? இல்ல, அது வந்து ஓவியா எங்க? ஓவியா தூங்கிட்டா. தூங்கிட்டாளா? இவ்வளவு சீக்கிரமாவா? மணி இன்னும் 8 கூட ஆகல, அதுக்குள்ள எப்படி தூங்கிருப்பா? இல்ல, விளையாடிக்கிட்டு இருந்தாலா, அப்படியே டயர்ட்ல தூங்கிட்டா. சரி, அவளை அப்படியே தூக்கிட்டு வர வேண்டியதானே? இல்ல, அவளை 2-3 தடவை எழுப்புனேன். ரொம்ப டயர்டா இருக்கான்னு நினைக்கிறேன். நான் வேணா காலையில கொண்டு வந்து விட்டுருவா? காலையில கூட்டிட்டு போயிட்டு சாயந்தரம் கொண்டு வந்து விடுறதானே நம்ம அக்ரிமெண்ட். இதென்ன புது பழக்கம்? இல்ல, நல்லா தூங்கிட்டு இருக்கா, அதான் எழுப்ப மனசு வரல. அப்பா, ஓவியா தூங்கிட்டாளா, அதான் காலையில கொண்டு வந்து விடுவான்னு கேக்குறான். என்னப்பா சொல்லட்டும்? ஓகே தான், ஆனா மார்னிங் சீக்கிரம் கூட்டு வர சொல்லு. அப்பா சொல்லுடா. சரி சரி, இப்ப அவளை எழுப்ப வேண்டாம். நடுராத்திரில எழுந்திருச்சா பால் மட்டும் குடிக்க கொடு. காலையில சீக்கிரமா கொண்டு வந்து விடு. சரி, காலையில கொண்டு வந்து விட்டுறேன். இனி அவ ஏன் ஓவியா அங்க இருக்கும்போது இனியா இங்க இருக்க மாட்டாளா? அவ எங்கே இருக்கட்டும். காலையில ஓவியாவை கொண்டு வந்து விட்டுட்டு இனியாவை கூட்டிட்டு போ. சரி, நான் இனியாட்ட கொஞ்சம் பேசணும். போனை கொடுக்குறியா? இந்தா. ஹலோ டாடி. ஒன்னும் இல்ல தங்கம், அப்பா காலையில ஓவியா விட்டுட்டு உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். ஐயோ டாடி, நான் இன்னும் மேக்ஸ் ஹோம்வொர்க் முடிக்கல டாடி. மேக்ஸ் டீச்சரை பத்தி உங்களுக்கு தெரியும்ல, என்ன முதல்ல வந்து நீங்க கூட்டிட்டு போங்க டாடி. இல்லடா, அப்பா இப்ப வர்றது கொஞ்சம் கஷ்டம். என்ன கஷ்டம்? அது உங்க அம்மாவும் தாத்தாவும் எதிரில் உட்காந்துருக்காங்களா? ஆமா. சரி சரி, நான் சொல்றத மட்டும் கேட்டுக்கோ. நீ ஒன்னும் பதில் சொல்ல வேணாம், ஓகேவா? சொல்லுங்க டாடி. ஒன்னும் இல்லடா, ஓவியா கீழே விழுந்துட்டா. ஐயோ, பெசகி இருக்கு. என்னாச்சு? ஒண்ணு இல்ல. அப்படியா? ஆமா. சரி டாடி. கால்ல லைட்டா அடிபட்டுருக்கு. தூங்கி எந்திரிச்சா சரியாகும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. இப்போ நான் அவளை கொண்டு வந்து விட்டா அவ கால் நோன்றதை பார்த்துட்டு பெரிய பிரச்சனை ஆயிடும். ஆமா ஆமா. இந்த விஷயம் அவங்க யாருக்கும் தெரிய வேணாம், ஓகேவா? சரிங்க டாடி. அடிச்சு கூட கேட்பாங்க, உண்மையை சொல்லிடக்கூடாது. சரிங்க டாடி, நீங்க பாத்துக்கோங்க. நான் அம்மா கிட்ட குடுக்குறேன். இந்தாங்கம்மா, டாடி பேசணுமா? காலையில 8 மணிக்கு முன்னாடி ஓவியா கூட்டிட்டு இங்க வந்துரு. சரி, தேங்க்ஸ். தேங்க்ஸா?
என்ன புதுசா தேங்க்ஸ் எல்லாம் சொல்ற? ஆ, ஆ. ஏன் நான் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லக்கூடாதா? சொல்லலாம். ஆனா உனக்கு தான் அந்த பழக்கம் கூட இல்லையே. தேங்க்ஸ் சொன்னது ஒரு குத்தமா? சரி சரி, போன் வை. இனியா, போய் கபோர்ட்ல நைட் ட்ரெஸ் இருக்கும், சேஞ்ச் பண்ணிக்கோ. அம்மா வந்துடுறேன். சரிம்மா. என்னைக்கும் இல்லாம வேற மாதிரி பேசுறானே.